சுரேஷ் வந்து அவங்க எனக்கு பல வருஷங்களாக அவங்க பயங்கர பழக்கம். அவ்வளோ க்யூட்டான ஒரு லவ்லி ஒரு ஹியூமன் பீயிங்கை ரொம்ப அரிது அது மாதிரி பார்க்கறது. உண்மையிலேயே அதுதான் உண்மை. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவங்க சாதாரணமாலாம் இந்த ஸ்டேட்டஸுக்கு வரலங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. ஏன்னா அவங்களோட நடிக்க போகிறோன்னொடனே நான் போயிட்டு அப்படி நின்றுட்டு இருப்பேன். அவங்க பர்ஃபார்மன்ஸை வந்து அப்படியே டைலாக் பேசி 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 இந்த மாடுலேஷன் பண்ணலாமா, அந்த மாடுலேஷன் பண்ணலாமா, இங்கே நின்றுக்கிட்டுமா, அங்கே நின்றுக்கிட்டுமா, இந்த இந்த டைலாக் இப்போ சொல்லட்டுமா, அந்த ரேஞ்சுக்கு அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த கேரக்டரைசேஷனை கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் நான் அவங்ககிட்டேருந்து அந்த நேரத்தில் கற்றுக்கிட்டேன். இதுக்கு மேலே நான் இந்த கதையை பற்றி நிறைய பேச முடியாது. பட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். ஃபேமிலியோட உங்கள் குடும்பத்தோட குழந்தைங்களோட வந்து ஜாலியாக பார்த்து சிரித்து ரசிக்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த ரிவால்வர் ரீட்டா. ரொம்ப வருஷம் கழித்து நான் ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணி நான் பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடம் எனக்கு கிடைச்சதுக்கு தேங்க்யூ என் நண்பர்களுக்கும் என் குடும்பத்திற்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மேடம் வந்து கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணாங்க. நான் அவங்க காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோனில் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க. தேங்க்யூ மேடம். இப்போ சென்ட்ராயன் என்று மூடக்கூடத்தில் நடிச்சிருக்கோம். நானும் சென்ட்ராயனும் அப்புறம் அகஸ்டின் ஃப்ரெண்டு எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும்னு எனக்கு தெரியும். பயங்கரமாக வெற்றி படமாக இந்த படம் அமையும். எல்லோரும் நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. சந்துரு சார் டைரக்டர் வந்து இந்த லைன் சொன்னப்பவே அப்போ நான் சொன்னேன், இது எப்படி பண்ணாலும் நல்லா தான் வரும் இந்த படம். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன். முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது கீர்த்தி மேம்க்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வெரி கான்ஃபிடென்ட் கேர்ள். ஏன்னா ஒரு ஹீரோயின், நான் வந்து ரிலேட்டிவ்லி ஒரு அன்னோன் ஆக்டர், பெரிய இது கிடையாது. இது வந்து என்னுடைய 35th இயர் சினிமாவில். எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், எத்தனையோ ஹீரோயின்ஸ் பார்த்துருக்கேன், எத்தனையோ ஆக்டர்ஸ் பார்த்துருக்கேன். இந்த ஸ்பேஸ் வந்து இவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு வரும்னா, இந்த சீன் இவர் எப்படி என்கிட்ட இந்த சீனை பேசலாம், இவர் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலான்ற அந்த இதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க கீர்த்தி மேம். தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ வெரி மச். இட் ஒன்லி ஷோஸ் ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் யார் எது பண்ணாலும் நான் பண்ணுறது நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து டெஃபினெட்லி இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் மூவி. ரிவால்வர் ரீட்டா வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் என்னோட லைஃப்பில். ஆக்சுவலி நான் சீரீஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூவிஸ்க்கு வந்து இப்போ நான் வரும்போது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கீர்த்தி மேம் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு சீனில் வந்து மேம் சொல்கிறேன் மேம், ஒரு சீனில் திருப்பி நான் எல்லாத்தையும் சொல்லிடுவோன்னு பயமாக இருக்குது. ஒரு சீனில் வந்து டோர் வந்து புஷ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. நான் மேம் மேலே பற்றக்கூடாதுன்னு அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன்னு நினைக்கிறேன். மேம் பற்றக்கூடாதுன்னு மெதுவாக தள்ளுறேன். மேம் வந்து இப்படியா டோர் தள்ளு அப்படின்னாங்க. சரி ஓகே ஒரு புஷ் கொடுப்போன்னு புஷ் கொடுத்தேன். அடுத்த வாட்டி மேம் பட்டுருச்சா மேம், மூக்கில் தான் பட்டுருச்சா மேம்னு, பத்தலையே உங்ககிட்ட ஃபோர்ஸ் பத்தலையே அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் டே ரொம்ப ஒரு தள்ளிட்டேன். மேம் வந்து பட்டுச்சா மேம், இது ஆச்சா மேம், இல்லை சீனா அப்படி தான் இருக்கும், அப்படி தான் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ மேம் வந்து அவ்வளோ டவுன் டு அர்த்தா. நான் இப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வந்த முதல் நாளே என்கிட்ட நீ எங்கேருந்து வந்த, என்ன பண்ணியிருக்க எல்லாத்தையும் கேட்டு கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் மறக்கவே மாட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேம் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் ராதிகா மேம் அதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் படத்தில் நான் இருக்கும்போது ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஏடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஜனனி தேங்க்யூ. ரிவால்வர் ரீட்டா வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு படம். ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம். நாங்களாம் படம் பார்த்துட்டோம். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. மக்கள் வந்து தேட்டர்லேருந்து படம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். கீர்த்தி மேடம் வந்து நல்லா சூப்பராக நடிப்பாங்க, சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க, சூப்பராக டப்பிங் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து கீர்த்தி மேடம் வந்து கார் வந்து ரொம்ப சூப்பராக ஓட்டியிருக்காங்க. உண்மை. ஏன்னா ஒரு காரில் நான் ஓட்டுறேன், ஒரு கார் வந்து மேடம் ஓட்டுறாங்க. அந்த பாண்டிச்சேரியில் வந்துக்கிட்டு அந்த சேசிங் சீக்வன்ஸ்லாம் வந்துக்கிட்டு அவ்வளோ ஸ்பீடு. நானும் மிதிக்கிறேன், ஏன் வண்டி போக மாட்டேங்குது, மேடம் வந்துட்டு பறந்துக்கிட்டு ஓடுது. ஆனால் உண்மையிலே சூப்பர் மேடம். ரொம்ப எங்களுக்கெல்லாம் வந்து வேறு பயம், ஐயோ என்னாச்சு யாராவது குறுக்க வந்துடுவேன் அப்படின்னா அதெல்லாம் சூப்பராக ஓட்டினாங்க. ரொம்ப சூப்பராக ஓட்டினாங்க. படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. டைரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நல்ல படத்தில் எனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி டைரக்டர் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. கீர்த்தி மேம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கதை கேட்கும்போது நான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த கதையை நரேட் பண்ணும்போதே நிறைய இடங்கள் அவங்க வந்து சிரிச்சிட்டே இருந்து கதையெல்லாம் முடிஞ்சது. நரேஷன் முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து லைக் இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் சில போர்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இப்போ ராதிகா மேம் இருக்காங்கன்னா ராதிகா மேமோட கேரக்டருக்கும் ஒரு கீர்த்தி மேமோட கேரக்டர் அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ கீர்த்தி மேம் முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ உங்களால் தான் இந்த ப்ராஜெக்டே நடந்தது.
ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு நான் சில ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவங்களே வந்து இனிஷியேட் எடுத்து இல்லை நான் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் நடந்தது. ஸோ கீர்த்தி மேம், உங்களுக்கு திரும்பவும் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதில் நிறையா கேரக்டர்ஸ் இருக்குது. எல்லா கேரக்டருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது. ஸோ கதையில் அந்த கேரக்டர்ஸ்க்கான ஒரு சரியான ரவுண்ட் ஆஃப் இருக்குது. ஸோ இது ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. ரிவால்வரிட்டா கீர்த்தி மேம் ரேப் அப்போ சொன்ன மாதிரி தான், இது ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம். அது அவங்களுக்கு, எனக்கு டார்ச்சர். அதுக்கு காரணம் இந்த லாஸ்ட்டில் 2 பேர் இருக்காங்களே அவங்க. இல்லை, அது பப்ளிக்காக சொல்ல முடியாது. ஆமாம், அது சொல்ல முடியாது. பட் ஆனால் அன்பான டார்ச்சர் தான். டோட்டலாக நாங்கள் டீமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃப்ரீக்வன்சி த்ரோ பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆடியன்ஸ் பயங்கரமாக ரிசீவ் பண்ணுவாங்க நம்புகிறேன். தேங்க்யூ. சந்துரு கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். என் டைரக்டர், எனக்கு அவரோட விஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தடவை கதை சொல்லும் போதே நான் அவ்வளோ சிரிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நரேஷன் கேட்டு ரொம்ப சிரிச்சு அதை இம்மீடியட்டாக பண்ணுறோன்னு சொன்னேன். அது அவரோட விஷன்னால தான். ஹி ஹாஸ் அ வெரி வெரி லாங் வே டு கோ. ஆல் தி பெஸ்ட் சந்துரு. அண்ட் ரீட்டாவா என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம ஆக்டர்ஸ், ராதிகா மேம். ராதிகா மேம் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், நடிக்கிறேன். பட் ராதிகா மேமோட ப்ரொடக்ஷனில் தான் நான் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனேன். இது என்ன மாயம். ஸோ மேம் கூட எனக்கு முந்திலேருந்தே நல்ல பழக்கம் இருக்குது. பட் ஆனால் செட்டில் as an ஆக்டராக பயங்கர டைனமைட்டாக ஃபயராக இருப்பாங்க. அண்ட் அவங்கள மாதிரி சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ண இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் படத்தில். அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி பார்ப்பீங்க. ரிவால்வரிட்டாங்கிறது ஒரு டார்க் காமெடி ஃபிலிம். இதில் வந்து எல்லாரும் கேட்டாங்க, டார்க் காமெடி அப்படின்ட்டு எல்லாரும் கன்னை வச்சு சுற்றுறீங்களே அப்படின்னாங்க. சும்மா தான் கன்னை வச்சு சுற்றுறோம். இது ஒரு காமெடி ஆக்ஷன் தான். இட்ஸ் நாட் சிவியர் ஆக்ஷன். ஜாலியாக வந்து ஃபேமிலியோடு ரசித்து பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். இன்றைக்கி எங்கள் படத்தோட பூஜை நடந்துச்சு. இது புது பேனர். ஆக்சுவலி இதோட ப்ரொடியூசர் வந்து லோகேஸ்வரன். அவர் வந்து ஆர்மியில் ரிட்டையர் ஆகிட்டு ஒரு பேஷனட்டாக இங்கே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. ஒரு ஹாரர் ஃபிலிம் இது. ஆக்சுவலி இது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ஹாரர் ஃபிலிம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக எங்கேஜிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து முக்கியமான கேரக்டராக வந்து மதன் சார் பண்ணுறாங்க. அப்புறம் ஜோவிட்டா மேம் நடிக்கிறாங்க, சார் நடிக்கிறாரு. அப்புறம் வந்து ஆதர்ஷ்னு ஒருத்தர் லீட் பண்ணுறாரு. நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். டைரக்டர் கிஷான் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மேபி இந்த படம் நிச்சயமாக ஒரு வழக்கமான ஹரார் படமாக இல்லாமல் ஒரு புது விதமான ஒரு பெரிய முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். நான் கதை கேட்டேன், கதை ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அப்படி ஒரு படத்தில் எனக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்கிறதுக்கு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய சக கலைஞர் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை நிறைய பேர் வந்து டிவியில் பார்த்துருப்பாங்க. சினிமாவுக்கு வந்து நான் ஒரு புதுமுகம் தான். ஆனால் ஒரு புதுமுகத்துக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய லீடிங் கேரக்டர் கொடுத்த இயக்குனர் கிஷன் சாருக்கும் ப்ரொடியூசர் லோகேஸ்வரன் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி வழக்கமாக இருக்கிற ஹாரர் மூவிஸ் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்களமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜேர்னர். ஆக்சுவலி ஹாரர் பொதுவாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கதையை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கதை கேட்டதுக்கப்புறமா எனக்கு இன்னும் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. சின்ன திரை வந்து ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ஆக்சுவலி போனேன். எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துச்சு. இன்றைக்கி நான் கேமரா முன்னாடி கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக சின்ன திரை தான். பட் டு பி அ பார்ட் ஆஃப் சினிமான்றது வந்து எனக்கு ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் மாதிரி. ஸோ அது வந்து கொஞ்ச நாளைக்கு சீரியல் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் படங்கள் நடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கும் எனக்கும் இந்த படத்துக்கும் கொடுப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படமும் டைரக்டர் கதை சொன்னார், நான் கேட்கல, என் பொண்ணு சொல்லிச்சு ரொம்ப அருமையான கதைன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும். சின்ன சின்ன படங்களுடைய அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் நான் ஒன்று சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். நான் 40 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். நல்ல கதையை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அதான் முக்கியம். ஒரு நல்ல கதை தோற்றதா சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி ஒரு குப்பை கதை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. நல்லா இருந்தால் கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவாங்க, தியேட்டர்லேயும் வாங்குவாங்க.
அதனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் கதையில் முழு கவனத்தை நீங்கள் செலுத்தணும்னு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இது. இப்போ நான் முதல் முறையாக நான் வந்து ஒரு படம் பண்ண வரப்போகிறேன் சினிஃபீல்டில். அது வந்து நம்ம நண்பர் பாலா 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சோம் ஆர்மியில். அவர் தான் என்கிட்ட சொன்னார், சரி இந்த மாதிரி பண்ணுறீங்களான்னு ஒன்று கேட்டார். என் நண்பர் இருக்கிறாரு, டேரக்டர் ஒருத்தருக்காரு, நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னாரு. கேட்டோம். நாங்கள் இது பண்ணுறது வந்து மெயின் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்காக ஒரு இது பண்ணுறோம். நாங்கள் ஒரு பட்ஜெட் ஒரு சிறப்பான ஒரு இது பண்ண போகிறோம். அதுக்காக தான் இதில் நான் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அதுக்கு முக்கியமாக நீங்கள் தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், நீங்களும் தமிழ் மக்களும். நடிக்கவே தெரியாத நடிச்சிருக்க படம் தான் இந்த யார் போட்ட கோடு. இந்த நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ இதை எல்லா விஷயத்தையும் கீழே இருந்து சொல்லி கொடுத்தா தான் அது மேலே கொண்டு வர முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தோம்னா அது எதிர்காலத்தில் அவங்களோட நிலை மாறும். இப்போ இருக்கிற சமூக கட்டமைப்பு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இதை கடந்து இனி வரும் காலத்திலே நம்மெல்லாம் சமத்துவமாக ஒன்றா வாழணுங்கிறத மையப்படுத்தி எடுத்த கதை தான் யார் போட்ட கோடு. இதை கண்டிப்பாக நீங்கள் அவசியம் பார்க்கணும். இந்த படம் வெற்றி அடையும் வெற்றி அடையாதுங்கிறதெல்லாம் மக்களோட கருத்து. ஆனால் எங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் என்னென்னா, ஒரு பெரிய நடிகர் தான் ஒரு விஷயத்த சொன்னால் அது கடைசியில் போய் சேருது. என்ன மாதிரி நான் புதுசு, என்ன மாதிரின்னு கூட இல்லை, இந்த மாதிரி புதுசாக வரவங்க, எனக்கு சினிமாவே சம்மந்தம் கிடையாது. நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். சினிமா பேக்ரவுண்டே நம்ம ஃபேமிலியில் கிடையாது. ஆனால் இதை கடந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சொன்ன விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக நீங்கள் எனக்கு தயவு செய்து ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தேவையான கருத்து இருக்குது. நான் சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமா நடிகராக ஆகணுங்கிறதுக்காக இதை கொண்டு போய் சேரணும்னு உங்கள்கிட்ட சொல்ல தவறாக நினச்சிக்காதீங்க. என்னோட ஒரு இந்த விஷயத்த சின்ன வயசில் இருக்கிற மக்கள்கிட்ட எல்லா குழந்தைங்கள்ட்ட இருந்து இந்த மக்கள்லாம் ஏற்றுக்கணும். அவங்க செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இனி வரும் காலத்தில் இந்த மாதிரியான தவறு நடக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல கதை எழுதியிருக்காரு. அதில் நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். யார் போட்ட கோடு இந்த படத்தோட கேமராமேன் நான். என்னை கூப்பிட்டு திரு டேரக்டர் லெனின் அவர்கள் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லி, அவர் இந்த படத்தில் எனக்கு ஸ்கிரிப்ட் லைன் சொன்ன விதங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்பாட்டில் அவர் வேலை வாங்கின விதங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கள் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் போட்டுருந்துச்சு. அந்த டைமில் ஒரு நாள் வந்து திடீர்னு வில்லன் போர்ஷன் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர் ரொம்ப நம்ம டார்ச்சர் பண்ணிட்டாரு. அப்புறம் பார்த்தா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நாள் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நான் கேரக்டராக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஸோ இந்த படத்தில் அவர் வில்லனாக பண்ணியிருந்தாரு. ஸோ டேரக்டர் லெனினா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வில்லனாக மட்டும் தான் எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு இருந்துச்சு. இந்த படத்தோட கதாநாயகன் சௌந்தரியன் சார் தான் வந்து இந்த படத்துக்கு போன படம் வந்து கிஷோரை வச்சு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணோம். அதுக்கு இசையமைப்பாளர் அண்ணன் தான் பண்ணார் சௌந்தரியன் சார். அவர் மூலிமா தான் லெனின் சாருக்கு ஃபோனை போட்டு எனக்கு ஒரு கால் பண்ணி பேசினாங்க. ஒரு ஃபைட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு. கதைக்குள்ளே 2 சிங்கம் வச்சு நான் ஒரு ஃபைட்டு எடுத்திருக்கேன் இந்த படத்தில். எனக்கு பிடிச்ச சிங்கம் பிரபாகரன் சார், அவரும் லெனின் சாரும். இங்கே வந்திருக்க எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். துஹின் ஷேக்வாரான்னு பேர் வச்சது எங்கள் வடமலை தாத்தா. நான் போகிற இடத்துல சின்ன வயசுலேருந்தே துஹின் ஷேக்வாரானா ஷேக்வாராவான்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. நான் ஷேக்வாரோட ஃபேன்டான்னு சொன்னோடனே எனக்கும் ஷேக்வாரா யாரா அது ஷேக்வாரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய புக்ஸ் வாங்கி படித்தேன். அதில் இருக்கிற ஒரு சில கொள்கைகள்லாம் யார் போட்ட கோடு பாட்டில் சிங்க் ஆச்சு. அதனால எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, உலகத்தில் அநீதியை கண்டு கோபமும் வெறுப்பும் கொண்டு நீ கருவுரிமையாய் ஆனால் நீயும் என் தோழனே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் ஃபோர்ஸ்ஃபுல்லான டயலாக் இருக்கும் போது எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஈஸியாக இருந்தது. அடக்கப்பட்டவர்களின் குரல்கள் கேட்கும் இடத்தெல்லாம் என் கால்கள் படத்தின் மூலமாக பயணிக்கும் என்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நான் என்ன பண்ணேன்னா, இந்த படத்தில் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணேன், அவ்வளோதான். கடைசி அசிஸ்டண்ட் நான். உண்மையை சொல்லணும் அப்படி தான். எல்லோரும் கடுமையாக உழைச்சாங்க. நான் ஒன்றுமே கிடையாது. இதில் தாண்டி இதில் ஆர்டிஸ்டாக உட்காந்துருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறதா இருந்தது, பெரிய தயாரிப்பாளர். ஒரு கட்டத்தில் சில காரணங்களால் பிரேக் ஆகிடுச்சு. 10 வருஷமாக படம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஊரை மாற்றிக்கிட்டு இருந்தேன். எப்படி இதையும் மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது? சரி, இவன் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், ஒன்றுமே பண்ண மாட்டான்னு எல்லாம் வந்து எள்ளி நகையாடினாங்க. இவன் உருப்படவே மாட்டான், இவனெல்லாம் நம்பி எப்படி அப்படின்லாம் வந்து நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள், அதெல்லாம் நான் வந்து ஒரு சீனாக தான் பார்த்தேன். ஏன்னா நான் கிரியேட்டர் இல்லை. என்ன சம்பவம் நடந்தாலும் அது ஒரு காட்சி, அதில் அவங்கெல்லாம் ஒரு கதாபாத்திரம். நான் நடிச்சிட்ருக்கேன் ரியல் லைஃப்பில். மனசை பிடுங்கி மேலே தூக்கி எரிஞ்சிருவோம் ஆகாயத்தில். அது மட்டும் பத்திரமா அங்கேயே நீ இங்கே என்ன நடந்தாலும் கண்டுக்காதன்னு. அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி எடுத்து ரீஃபிட் பண்ணிக்குவேன்.
ஏன்னா இதனால் ஆர்ட்டுக்கு கொண்டு போனால் நம்ம வந்து ஆர்ட் வெடிச்சிடும். எல்லா விதத்துலேயும் ஒத்துழைப்பு கொடுத்த 2 இசையமைப்பாளர், 2 கண்கள் இந்த பாடல்களுக்கும் இசைக்கும். அந்த 2 கண்களும் எந்த கண் வந்து பெரிய கண் சின்ன கண் இல்லை, 2 கண்ணும் இருந்தால் தான் அந்த முகமே அழகாக இருக்கும். அப்படி 2 கண்களாக வந்து உட்கார்ந்துருக்கிற 2 கதாநாயகர்கள் இசையமைப்பாளர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதயத்திலிருந்து. யாரு போட்ட கோடு என்ற ஒரு புதிய பாதை, புதிய ரோடாக வலம் வர எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரியட்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி. And now coming to our hero Prabhakaran sir. Thank you Prabhakaran sir, such being a wonderful co-actor and ரொம்ப சப்போர்ட்டிவா நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் டெபியூ படம். ஆனால் அந்த டெபியூ மாதிரி தெரியலையே, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பேஷனட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ டெக்னீஷியன் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நம்ம ஹீல்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் தேர். ஸோ அவங்க இல்லாமல் கண்டிப்பாக ஷூட்டிங் நடந்திருக்காது. ஸோ தே ஹாவ் டன் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் இன் திஸ் மூவி. ஸோ என்னோட பெரிய தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் என்டையர் க்ரூ ஆஃப் யார் போட்ட கோடு and show some of your love, supports and blessings towards us. And thanks to entire press, media and all the guests, Durai sir, Chennai Commissioner sir, thank you so much for giving us such a valuable time to us, and thank you so much. Nandri, vanakkam. இது யார் போட்ட கோடு ஆரம்பிச்சு அடுத்து, ஆனால் பெரிய கோடு, நீண்ட கோடு ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷமாக இழுத்துட்டு வந்த கோடு இது இங்கே வந்து நிற்கிது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது இன்றைக்கி எல்லாருமே வந்து சாதியை வச்சு படம் பண்ணினா பெரியலாயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆல்ரெடியே ஒரு 2 பேர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. புதுசாக வரவங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி. பட் இவர் ஒரு வாட்டி பேசியிருக்கும்போது நான் சொன்னால் எங்கேயோ பார்த்துட்டு, நண்பா சாதிங்கிறது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, சாதியையும் பிளாஸ்டிக்கையும் அழிக்க முடியாது, ஆனால் பயன்படுத்துவதை தவிர்த்துக்கலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த மாதிரி தவிர்த்துக்கலாம் என்பதை ரொம்ப சத்தமாக ஒரு கோடு போட்டு இந்த யாரு போட்ட கோடில் சொல்லியிருக்காரு. உண்மையிலே கதாநாயகன் முதல் படத்துலேயே அவருக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வழங்கியிருக்காங்க. அதில் பூந்து விளையாடிருக்காரு. உங்களெல்லாம் வந்து முதல் படம்னு யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க சார். அதுக்கு தனி தைரியத்தை எங்கள் ஹீரோயின் மெகாலி அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியாது, வேறு விஷயம். ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு எல்லா சார்பையும் கேட்டுக்கிறேன். சாவுடின்னு தான் வச்சுருந்தாங்க. ஆனால் டிஸ்ட்ரிபியூஷனில் பிரச்சனை. டிக்கெட் எப்படி எடுக்க முடியும், சாவுடின்னு எடுக்கணும். எங்கே போயிட்டு வர அப்படின்னா சாவு வீட்டுக்கு போகிறேன்னு யாராவது எதுவும் சொல்லுவோம். நெகட்டிவ் தாட்ஸ் வந்து தான் ஒரே நாளில் சாவு வீட்டில் எடுத்து அதுவும் தம்பி தான் அந்த புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணி இயக்குனர் வந்து ஆண்டோ அஜித் நல்லா அந்த டைட்டில் உடனே முடித்து ஒரே நாளில் அந்த சென்சார் வாங்கிட்டோம். உண்மையிலே அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். அடுத்து இந்த படம் பார்த்தீங்கன்னா எதை நோக்கி போகுதுன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்றைக்குள்ள சமூகம் போதைக்கு அடுப்புற மாதிரி கஞ்சாவால் ஒரு தந்தை அவருக்கு அறியாமல் அந்த போதைக்குள்ளேருந்து மரணத்தை அடிக்கிறாரு. அதை பார்த்து அந்த மகன் திருந்துறான். அதுதான் சிம்பிளாக சொல்லியிருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம் அதில் வந்து இயக்குனர் சொல்லியிருக்க உண்மையில ஒரு அசாத்தியான விஷயம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது டைட்டில்லேருந்து ஆரம்பிக்கலாம். டைட்டில் வந்து சாவு வீடுன்னு தான் வச்சுருந்தோம். இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு இதுவாக தான் இருந்தது டைட்டில். அந்த டைட்டில் வந்து கடைசி சமயத்தில் மாறிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஆனால் எல்லாருமே வந்து பார்க்குறது சாவு வீடுன்னு தான் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு டைட்டில் வந்து பப்ளிக் கிட்ட கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. என்ன சார்ந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் டைட்டில் பற்றி சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கதையும் அந்த சாவு வீட்டில் அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க, அதில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான், ஒரு பாடி மிஸ் ஆகிடும். ஸோ அதை நோக்கி தான் வந்து ஒரு டார்க் ஹியூமர் காமெடியாக பண்ணியிருக்கோம். இதில் நடித்த ஆதேஷ் பாலா சார், அப்புறம் பிரேம் சார், ஷாம் சார், கார்த்திக், இதில் நடித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நாங்கள் படத்தை கொடுத்துட்டோம். சாரி, ஆண்டன் இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அவரோட ஆம்பிஷனுக்காக அவரே அவரோட ஓன் மணியை போட்டு இந்த படம் எடுத்திருக்காரு. அவர் பெரிய இடத்துக்கு போகணுன்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய கேரக்டர் வந்து இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஒரு படம் ஃபுல்லாக த்ரூவுட்டாக ஒரு கேரக்டர், ஒரு அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இயக்குனர் ஆண்டன் அஜித்துக்கு வந்து அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சகோதரர் என்கிட்ட வந்து முன்னாடி கதை சொல்லும் போதே சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குண்ணா, டார்க் ஹியூமர் அப்படின்னாரு. அந்த என்ன அப்போ வந்து என்கிட்ட என்ன கதை சொன்னாரோ அந்த கதையை அவர் எடுத்திருக்காரு.
அது இல்லாமல் இதில் ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று இருக்குது. அந்த இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து கஞ்சா மேட்டர்லாம் நிறைய பேப்பரில் படிக்கிறோம், நிறைய அதனால் வந்து நிறைய சீரியல்கள் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அது வந்து இல்லைப்பா அந்த மாதிரி கஞ்சா விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. கதை வந்து ஒரு டெத் ஹவுஸில் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். எப்படின்னா ஒரு சாவு வீட்டில் உட்காந்துருக்கும் போது சும்மாவே உட்காந்துருப்போம்ல, ஏதாவது ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் வந்து இப்போ இந்த டெட் பாடி வந்து இல்லைனா என்ன ஆகும் இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது ஒரு ஸ்பார்க்காக வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது, இந்த சாவு வீட்டுக்கு வந்தால் நம்ம வந்து அமைதியாக அந்த மாதிரி இருந்துட்டு போயிடணும், அந்த மாதிரி தோணுச்சு. ஓகே, இது வந்து ஒரு ஸ்டோரியாக டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸ்பார்க் அங்கேருந்து தான் எனக்கு கிடச்சிச்சு. அப்படிங்கும் போது இதை என்னவா ட்ரீட் பண்ணலாங்கும் போது காமெடியாக ட்ரீட் பண்ணலாமா அப்படிங்கிறதே எனக்கு ஃபஸ்ட் ஐடியா இல்லை. காமெடியாக ட்ரீட் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. ஒரு த்ரில்லராக தான், ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர், ஒரு சஸ்பென்ஸு, யார் அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறமா சரி அந்த மாதிரி அப்புறமா கிளைமேக்ஸில் எனக்கு ஒரு ட்விஸ்ட் வரும்போது தான் வந்து எனக்கு தோணுச்சு, அப்போ ஆடியன்ஸ் வந்து இந்த ட்விஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணோன்னா இதை வந்து நம்ம காமெடியாக தான் ட்ரீட் பண்ணோம். அப்படிங்கும்போது அப்போ சாவு வீட்டில் எப்படி காமெடி அப்படிங்கும்போது சரி அப்போது டார்க் காமெடின்னு இப்போ ஒன்று போயிட்டுருக்குல்ல, அந்த இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்போ அந்த டார்க் காமெடி. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டே உருவாச்சு. ஸ்கிரிப்ட் உருவானோன்னா எங்கே பிச் பண்ணலாம் அப்படிங்கும்போது செதுக்கின மாதிரி சில பேர் இருந்தாங்க இந்த ஸ்கிரிப்டுக்குன்னு. உதய் ப்ரோ வந்து நான் முன்னாடிலேருந்தே ஃபாலோ பண்ணிருக்கேன். சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பார்ப்போம், நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது, ஆனால் ரொம்ப குட்டி குட்டி ரோலாக இருக்குது, நமக்கு ஒன்று தோணுதில்ல, அப்போது வந்து அதை முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உதய் ப்ரோ சரி 100% இல்லை 200% இறங்கி எல்லாமே பண்ணார். லைக் ரொம்ப ஃப்ளெக்சிபிள், ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும், டைமிங் கரெக்டாக இருக்கும், எல்லாமே லைக் ரொம்ப கம்ஃபர்டபுள். இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு டைரக்டருக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம். எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.